அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய விஏஓட உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓட வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த விஏஓட உதவியாளர் வேலையை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேல எந்த விதமான நோட்டிபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே தான் இருந்தாங்க. சரிங்களா? இப்போதான் எதற்கான நோட்டிபிகேஷனும் அஃபிஷியலா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சந்தேகம், இந்த வேலை வாய்ப்புல வந்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இதற்கு இந்த விஏஓட உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு பர் மந்த்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளவு கிடைக்கும், ஸோ இதோட டெபாசிட் எவ்வளவு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதை பத்தின முழு தகவலும் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் இந்த வேலையை நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும், ஸோ அப்படின்றதுக்கான முழு தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும் இதில் எக்ஸாம் இருக்குமா, இல்லை வந்து இன்டர்வியூஸ் இருக்குமா, பர்சனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நேர்மையான முறையில் தான் நடக்குமா, இல்லை எப்படி எதை விதத்தில் நடக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் ஏதாச்சும் முன்னுரிமை உண்டா, ஸோ அதற்கான முழுமையான தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைனா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓ உதவியாளர்னா தான் தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 3 விதமாக சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க, இதுதான் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக வந்து இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாருக்குமே அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாலுக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய எத்தனை கிராமங்கள் இருக்கு, அந்த கிராமங்களில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, என்னென்ன வகையான பயிர்கள் இடுறாங்க, என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அது போக அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ பயிர்க்கடன் வாங்கி தரது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் வாங்கி தரது, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் வந்து வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இல்லை இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி தரது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ள நிவாரண நிதிகள் வந்து வாங்கி தரது, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு தரது எல்லாமே இந்த
விஏஓ உதவியாளர் தான் சரிங்களா. ஸோ அதாவது சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இப்போ விஏஓட உதவியாளருடைய ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்கிருந்து இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு கிடைச்சிருக்குது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. அடுத்ததா ஜாப்போட கேட்டகரி. இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது வந்து பகுதி நேரமோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் தான் ஓகேங்களா. காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் தான் நீங்கள் வந்து லீவ் விட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்குங்க சரிங்களா. ஸோ இதுதான். அடுத்ததா டோட்டல் போஸ்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த 2299 வேகன்சியை 38 மாவட்டத்துக்கு சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து 40லேருந்து 50 வேகன்சி வரைக்கும் கிடைக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து ஜாபோட லொக்கேஷன். இந்த ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க போஸ்டிங் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. அடுத்ததான் எலிஜிபிலிட்டி. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். விண்ணப்பிக்கலாம் இல்லை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன எண்டு டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க இதுக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் நேம் ப்ளஸ் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். போஸ்டோட நேம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். விஏஓ உதவியாளர் வேலைக்கு தாங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை தான். கிராம உதவியாளர் வேலைக்காக தான் சரிங்களா. ஸோ அடுத்ததான் எவ்வளோ வேகன்சி பார்த்தோம்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். ஜூன் 18ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது, எந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும், எந்த தேதிக்குள்ளே இன்டர்வியூ நடக்கணும், எந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணுன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 வருஷமாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இல்லை. ஸோ அதை வந்து சீக்கிரமாக நாங்கள் ஃபில் பண்ணுன்றதை தெளிவாக அந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அந்த கட்டிங்கே இதில் வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத நீங்களே கண்கூட பார்க்குறீங்க. ஸோ அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியா 38 மாவட்டத்துக்குமே வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்துக்கும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்துக்கு மட்டும் வேகன்சி எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும் 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா கூட இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க சரிங்களா. ஓகே, அடுத்ததான் வயது வரம்பு. இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க வயது தளர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில வரவங்க 5 வருஷம் வந்து வயது தளர்வு, அதாவது 32ல இருந்து 37 வரைக்கும் நீங்க வயது தளர்வுல அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்தது பிசி எம்பிசி பிசிஏ ஓபிசி இந்த கேட்டகரியில வரவங்க 3 வருஷம் நீங்க வயது தளர்வு 32ல இருந்து 35 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பர் மந்த்துக்கு 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி இருக்குங்க சரிங்களா. அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டுங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியாக இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து ஸ்கில் டெஸ்ட் சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து வேலைன்றது கன்ஃபார்மாக கிடைச்சிடுங்க சரிங்களா.
ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவில் நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுப்போம். தேங்க்யூ, வெல்கம்.